இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நாம் தேவனை தேட வேண்டும். எந்த காரியம் செய்தாலும் முதல் இடம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். காலையில எழும்பின உடனே தேவனை தேடுவது, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாக தேவனை தேடுவது, உலகத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது ஜெபித்துட்டு நம்ம வெளியே போவது, அது மட்டும் இல்லை சபையின் காரியங்கள், சபைக்கு முதலாவது போகணும், ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக செல்வது, இன்னும் ஊழியம் செய்கிற காரியங்கள், இது எல்லாவற்றிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். இவைகள் என்றால் ஏன்னா அதுக்கு முன்பதாக 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்படுகிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏனென்றால் உதாரணத்துக்கு காட்டு புஷ்பங்களை நீங்க பாருங்க, அவைகளையே தேவன் உடுத்து வைக்கிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையே தேவன் பிழை போட்டுகிறார். அது மட்டும் இல்ல, காட்டு புல்லுக்கு இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் உடுத்து வைக்கும் போது உங்களை தேவன் உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டு, ஏன்னா விசேஷித்தவர்களாக நம்மளை படைத்திருக்கிறார். நாம் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நித்தியத்துக்கென்று நம்மளை நியமித்திருக்கிறார். அப்போ நம்ம தேவனுடைய காரியங்கள்ல உலக காரியத்தை குறித்து கவலைப்படாதபடி தேவனுடைய காரியத்தை குறித்து நம்ம அதில் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் அவர் கூட தருகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தின்படியாக நம்ம நடப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.